அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் மொழியியல் அறிஞர்களும் தமிழ் புலவர்களும் நுட்பமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனை. 2020 புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு அறிவித்தது நாமெல்லாம் அறிந்த ஒன்றே. அந்த புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் இந்திய மொழிகள் குழு என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதனுடைய இந்திய பெயர் பாரதிய பாஷா சமிதி. இந்த பாரதிய பாஷா சமிதியினுடைய நோக்கம் இருக்கிறதே, இந்திய மொழிகளை உயர்த்திட அமைக்கப்பட்ட உயரதிகாரம் பெற்ற குழு என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏ ஹை பவர்டு கமிட்டி என்று அதை சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே நீங்கள் இந்திய மொழி என்றால் சமஸ்கிருதத்தை மட்டும்தான் நினைத்து கொள்ள வேண்டும். புதுதில்லியில் இருக்கிற ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை 2021 நவம்பர் 15 ஒரு கடிதத்தின் வழியாக இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. புதிய கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என அது கூறுகிறது. பல்துறை வளர்ச்சியில் இந்திய மொழிகள் என்று அது குறிப்பிட்டாலும் அதனுடைய தலைவர், அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சமஸ்கிருதம் மட்டுமாகவே இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மொழிகள் கற்பித்தல் ஆய்வு என்று அது குறிப்பிட்டால் சமஸ்கிருத மொழியை பேச்சு வழக்கில் கொண்டு வருவது எப்படி, சமஸ்கிருத மொழியை பல துறைகளில் திணிப்பது எப்படி என்பது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்திய நாட்டில் நடுவண் அரசில் இருக்கிற அல்லது ஒன்றிய அரசில் இருக்கிற அமைச்சகங்களுக்கு அறிவுரை வழங்குவது இந்த அமைப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. இது துணைக்குழுக்களை ஏற்படுத்தும், கருத்தரங்க, மாநாடுகள், ஒர்க் ஷாப் எனப்படுகிற பணிமனைகளை எல்லாம் இது செயல்படுத்தும். இது எந்த ஒன்றிய அரசின் நிறுவனத்தையும் மாநில அரசின் நிறுவனத்தையும் கட்டுப்படுத்துகிற உயரதிகாரம் பெற்ற அமைப்பு. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு தமிழ் பல்கலைக்கழகமோ ஒரு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமோ அது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இதனுடைய வழிகாட்டுதலாக யார் இருக்கிறார்கள்னா, ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகம். இதை மிக நுணுக்கமாக நண்பர்கள் கவனிக்கணும். அவங்க அந்த உத்தரவில் போடுறாங்க SLBSNSU, ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. அதுதான் இந்த கொள்கைகளை எல்லாம் வரையறுக்கிற ஒரு அமைப்பு. இந்திய நிதி அமைச்சகம் இதற்கான செலவை ஏற்றுக்கொள்ளுகிறது. அறிஞர்களை அழைப்பது, அதிகாரிகளை அழைப்பது, இளம் ஆய்வாளர்களை உருவாக்குவது, இணைய கருத்தரங்குகள், ஆய்வரங்குகள் நடத்துவது, இதெல்லாம் இதனுடைய மையப்பணியாக செயல்படுவதை நம்ம கவனிக்கிறோம். ஸ்ரீ சாமுகிருஷ்ண சாஸ்திரி என்கிற ஒரு பெரிய பாரதிய பாஷா குழுவை இந்த உருவாக்கி இருக்கிற அறிஞராக, தலைவராக அவர் இருக்கிறார். அதனுடைய நோக்கம் சமஸ்கிருத தொடர்பு திறனை ஏற்படுத்துவது என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் இந்த இடத்துல ஒன்று நுட்பமாக கவனிக்கணும். நம்முடைய RN ரவி அவர்கள் கவர்னராக இருக்கிற போது இந்திய பண்பாடு, சமஸ்கிருதம் மூலம் தமிழ் திராவிடம் என பேசுபவர்களெல்லாம் பிரிவினைவாதிகள், நாட்டை பிரிப்பவர்கள் என்று குறிப்பிடுவதை பின்னணியில் இதை நாம் கவனத்தில் கொள்ளணும். இவர் கல்வி உளவியல் அடிப்படையில் சமஸ்கிருதம் கற்பித்தல் அப்படிங்கிற அந்த செயலுக்காக இவருக்கு பத்மஸ்ரீ விருதெல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். அவர் தான் இதனுடைய தலைவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு என்ன கேடு நமக்கு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், வேதிக் மேத்ஸ் என்று அனைத்து துறைகள், தமிழ் BA படித்தாலும், ஆங்கிலம் படித்தாலும், இயற்பியல் படித்தாலும், தரவறிவியல் படித்தாலும், கணினியியல் படித்தாலும், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் இந்த வேதகாலத்து கணிதம் என்கிற ஒன்று திணிக்கப்படுகிறது. அதில் ஒரு இளவும் இல்லைங்கிறது அடுத்த கதை. வேதிக் மேத்ஸ்னால் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு பார்த்தா பழந்தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கணக்கதிகாரத்தில் ஒரு கூட்டம் கொக்கு வந்துச்சு, அதில் பாதி கீழே விழுந்துச்சு, அதில் ஒரு பாதி இப்படி போச்சு. இந்த மாதிரி கணக்குகள் தான் அதில் இருக்கும். இதை படிப்பதால் என்ன விதமான அறிவு வளரும் என்பதை நீங்கள் நுட்பமாக மனதில் கொள்ள வேண்டும். இந்த பாரதிய பாஷா பரிவார் அப்படிங்கிற ஒரு புதிய சிந்தனையை இவர்கள் உருவாக்குகிறார்கள். அதுக்கு பேர் என்ன? இந்திய மொழி குடும்பம் என்று இல்லாத ஒன்றை, அல்லது நல் ஹைபோதிசஸ், இல்லாத ஒன்றை இவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்படி ஒரு மொழி குடும்பமே கிடையாது. இந்திய நாட்டில் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் இருக்குது, திராவிட மொழி குடும்பம் இருக்குது, ஏசியாட்டிக் குடும்பம் இருக்குது, சீனோ திபெத்திய மொழி குடும்பம் இருக்குது. அதுக்குள்ளே கூட சில இந்திய பர்மிய மொழி குடும்பம், இப்படியான மொழி குடும்பங்கள் இருக்கின்றன. இப்படி இல்லாத 4-5 மொழி குடும்பங்களை இணைத்து இவர்கள் இந்திய மொழி குடும்பம் என்கிற ஒரு பொய்யான ஒரு மொழி குடும்பத்தை, மொழியியலிலே ஒரு பொய்யான தகவலை திணிக்கிறார்கள்.
அதுக்கு பேர் பொது பண்பாட்டு இலக்கணம் என்கிறார்கள். இந்திய மொழிகளினுடைய ஆழமான பண்பாட்டு ஒன்றிணைப்பை இவர்கள் ஒருமைப்படுத்துகிறார்கள் என்பது இதனுடைய கருத்து. இவர்கள் சொல்லுகிற இந்த பரிவார் அப்படிங்கிற சொல்லலாம் குடும்பம், மொழி குடும்பம்னு நாம் அதை எடுத்துக்கணும். அதுக்கு பாஷா பரிவார்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது லாங்குவேஜ் ஃபேமிலிங்கிற ஆங்கில சொல்ல கூட அவர்கள் பயன்படுத்துவதற்கு தயாராக இல்லை. அவர்கள் இந்த பாஷா பரிவாருங்கிற சொல்ல தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இணைக்குழுக்கள் இருக்கக்கூடிய பண்பாடுகளை ஒன்றிணைப்பது, அதுவும் எப்படி சமஸ்கிருதம் மூலம் ஒருங்கிணைப்பது என்பது இவர்களுடைய வேலை நண்பர்களே. இவர்களுடைய இந்த செயல் திட்டத்தை நீங்கள் பாருங்கள். சமஸ்கிருத சொற்களை இந்திய மொழிகளில் பரிமாறுவது, சமஸ்கிருத இலக்கியத்தை இந்திய மொழிகளில் பரிமாறுவது, சமஸ்கிருத சிந்தனையை இந்திய மொழிகளில் பரிமாறுவது, இதுதான் நண்பர்களே இந்த புதிய கல்விக் கொள்கை. தமிழ்நாடு ஏன் இதை எதிர்த்தது 2020ங்கிறத நாம் கவனத்தில் கொள்கிறோம். இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு 6-7 இடங்களில் சில் எனப்படுகிற சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ்ங்கிற அமைப்பு இருக்குது. அதை ஆதிக்கம் செலுத்துகிற அல்லது அதிகாரப்படுத்துகிற அமைப்பு இந்த பாரதிய பாஷா சமிதி என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இவங்க இப்போ 2 வெளியீடுகளை வெளியிட்டிருக்காங்க. என்ன புத்தகம் அதுன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய மொழி குடும்பம் மொழியியலில் புதிய வடிவம் அப்படிங்கிறது ஒரு புத்தகத்துடைய பேர் நண்பர்களே. அதுக்கு பேர் கூட ஆங்கிலத்தில் கிடையாது. பாரதிய பாஷா பரிவார், எ நியூ ஃப்ரேம் ஒர்க் இன் லிங்குஸ்டிக்ஸ். இது இந்த மொழியியலில் புதிய ஃப்ரேம் ஒர்க் என்று அதை கூறுகிறார்கள். ஆனால் தலைப்பு கூட அதை சான்ஸ்கிரிட்டில் தான் அவர்கள் வைக்கிறார்கள். இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இது கலெக்டர் ஸ்டடீஸ் பல்வேறு ஆய்வாளர்கள் கொண்டு வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு இந்த கட்டுரை. இன்றைக்கு பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அதை வெளியிட்டிருக்கிறது. மொழியியலாளர்களும் தமிழ் உணர்வாளர்களும் அந்த புத்தகத்தை வாங்கி அவசியம் படிக்க வேண்டும். ஆமாம், அவங்க ஒரு புது கொள்கையை உருவாக்குறாங்க. இந்தியன்னஸ் அப்படிங்கிறாங்க, இந்திய மயம் அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு தனி குடும்பம். அப்போ இந்த மல்டிலிங்குவலிசம் என்பது இதில் இருக்காது. இதில் நீங்கள் இன்னொன்று நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும். அதுவும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவசியம் கவனிக்கணும். இந்த பாரதிய பாஷா சமிதியினுடைய இணையதளத்தில் தமிழ் தவிர மீதி 11 மொழிகளும் இந்த விளக்கங்களை போட்டிருக்கின்றன. நாம் ஆங்கிலத்தின் வழியாக தான் தெரிந்து கொள்வோம். அசாமி இருக்குது, போடோ இருக்குது, மணிப்பூரி இருக்குது. ஆனால் தமிழில் கூட அவர்கள் அதில் விளக்கம் தருவதற்கு தயாராக இல்லை. அவர்கள் இந்த பாரதிய பாஷா சமிதியினுடைய விளக்கத்தை தமிழில் கொடுப்பதே ஆபத்து என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தருவதற்கும் தயாராக இல்லை என்பதை நாம் நுணுக்கமாக கவனிக்கணும். இதில் ஐரோப்பிய வருகைக்கு முன்னைய மொழியியல் மாதிரின்னு ஒன்று அவங்க தர்றாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம இலக்கணம் கொடுத்த ஈசான தேசிகள் சொல்வாரே, அன்றியும் தமிழூருக்கு அளவிலே ஒன்றேயாயினும் தமிழ் உண்டோ, 5 எழுத்தால் ஒரு பாடை என்று அறையும் நானுவர் அறிவுடையோரே. நண்பர்களே, ஐரோப்பியர்கள் இங்கு வருவதற்கு முன்னாலே தமிழ் என்பது ஒரு மொழியே இல்லை. அறிவு இருப்பவன் தமிழை ஒரு மொழி என்றே சொல்ல மாட்டான் என்று சொன்ன அந்த கொள்கை இருக்கிறதே, அந்த கொள்கையை இவர்கள் மீண்டும் கொண்டு வருகிறார்களாம். அதுதான் புதிய மொழியியல் ஃப்ரேம் ஒர்க் என்கிறார்கள் இவர்கள். இதை நாம் ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோம். இவர்கள் இது இந்திய மொழியியல் அப்படின்னு ஒரு வரைவு தருகிறார்கள், ஒரு நல்கை பொத்திசை உருவாக்குகிறார்கள். இன்னும் கூட ஒரு புத்தகம் இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த பாரதிய மொழி குடும்பம் பெர்ஸ்பெக்டிவ் அண்டு ஒரிசன்ஸ் என்று பேர் தந்திருக்கிறார்கள். முன்னோக்கும் அடிவானத்தை தொடுதலுமா. என்னத்தை இவர்கள் அடிவானம், அதாவது இந்திய மொழிகளுக்கெல்லாம் மூலமொழியாக சமஸ்கிருதம் இருக்கிறது என்கிற அடிவானத்தை தொடுவது தான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது நண்பர்களே. இதில் நீங்கள் நுணுக்கமாக பார்க்க வேண்டியது NCERT, CBSE, UGC இதையெல்லாம் இந்த அமைப்பு கட்டுப்படுத்துகிறது. அவர்கள் தருவதை தான் நீங்கள் இங்கே பாடமாக வைக்க முடியும். ஆமாம், இந்த தலைவர் இருக்கிறாரே, அவர் சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் போர்டில் இருந்திருக்கிறார், நேஷ்னல் மேன்ஸ்கிரிப்ட் மிஷனில் இருந்திருக்கிறார். சான்ஸ்கிரிட் இயர் 2001 அறிவிக்கிறது இவர் காரணமாக இருந்திருக்கிறார். இவர் தான் இந்த பாரதிய அல்லது இந்திய மொழிக்கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அப்போது இதனுடைய நோக்கம் என்ன? அப்போது இவர்கள் நேரடியாக சமஸ்கிருதத்தை திணிக்க மாட்டார்கள். இந்திய மொழிகள் என்கிற ஒன்றை பெயரை வச்சுக்கிட்டு அதுக்கான ஒரு குழுன்னு வைத்துக்கொண்டு உயரதிகாரத்தை கையில் பற்றி கொண்டு, அப்போது காஷ்மீரி மொழி, அஸ்ஸாம் மொழி, பெங்காலி மொழி, பஞ்சாபி மொழி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இப்படி இந்த இந்தி தவிர அல்லது 7 பழங்குடியினர் அந்த சகோதரிகள் இருக்கக்கூடிய மொழிகள், இவைகள்லாம் இந்த நாட்டில் மொழிகளே இல்லை. அந்த மொழிகளிலே எல்லாம் இந்த சமஸ்கிருத சொற்களையும் இலக்கியத்தையும் பரிமாறிக்கொள்வது என்கிற ஒரு கருத்தியல். இதைத்தான் நண்பர்களே ஆரணி இங்கே சொல்லிகிட்டு இருந்தார். இதுதான் என்பது இந்திய பண்பாடுன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ சமஸ்கிருத பண்பாடு, இந்திய பண்பாடு என்கிற பொய்யான ஒன்றை
இவர்கள் அடிப்படையில் ஒரு கருத்தை வைக்கிறார்கள். ஆரியர்கள் இந்த நாட்டுக்கு உரியவர்கள்ங்கிற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதை நம்ம இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம்னு உலக பல்கலைக்கழகங்கள், உலக மொழியியல் நூலகங்கள், உலக மொழியியலாளர்கள் எல்லாம் வலியுறுத்துகிற போது இவர்கள் இதுக்கு பேரில் மல்டிலிங்குவலிசம் ரிசர்ச் என்கிறார்கள். பன்மொழியியம் என்று ஒரு வார்த்தையை போட்டுக்கொள்கிறார்கள். சொற்களஞ்சியத்தை இந்திய மொழிகளில் பெருக்குவது என சொல்லிக்கொண்டு சமஸ்கிருதத்தில் மட்டுமே பெருக்குகிறார்கள். அப்போது இந்த பாரதிய மொழி அப்படிங்கிற ஒன்றை இவங்க தர்றாங்களாம். அதுக்குன்னு நூல்களை உருவாக்குறாங்களாம். இந்த பாரதிய கற்பித்தல் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இந்த ரோடு மேப்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. அதாவது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இயற்பியலையும் வேதியியலையும் மருத்துவத்தையும் பொறியியலையும் இந்த சமஸ்கிருத வழியாக கற்பிப்பது என்பது தான் இந்திய மயமாக. அப்போது இந்த இந்திய நாலேஜ் சிஸ்டம் என்பதும் பாரதிய பாஷா சமிதி என்பதும் அனைத்தையும் சமஸ்கிருத வழியிலே கற்பிப்பதற்காக இந்த நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமாம், அதுக்கு பாரதிய மொழிங்கிறாங்க, பாரதிய பேச்சு மொழின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. இப்போ 5 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்துடைய இளையதளத்தில் இந்திய மொழிகள்னு போனீங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. அதுக்குள்ளே போய் இந்திய மொழிகளின் ஆய்வுன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்போ இவர்களுடைய நோக்கம் இந்திய மொழிகள் என்கிற பெயரை வைத்துக்கொண்டு சமஸ்கிருதத்தை திணிப்பது. இந்திய மொழி கற்கன்னு சொல்லி லேர்ன் இந்தியன் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க ஒரு பகுதியில். ஆனால் ஒரு இந்திய மொழி கூட இல்லை. அப்போ இந்தி உட்பட அவர்கள் இந்த சமஸ்கிருத வழியாக அனைத்து அறிவையும் இந்திய மக்களுக்கு திணிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. புதுதில்லியில் இருக்கக்கூடிய அந்த விஸ்வகர்மா பவன் அந்த 3வது தளத்தில் இந்த நிறுவனம் இப்போது தற்காலிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து! இந்திய அறிவு வளத்தை திருட்டுத்தனமாக எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்கிற ஒரு கருத்தை சொல்லி ஒரு 300 ஆண்டுகளுக்கு பின்னாலே தமிழர்களை இந்தியர்களை அழைத்து சென்று இந்த இந்தியம் என்கிற ஒரு சொல்லாட்சியை வைத்துக்கொண்டு அனைத்து இனங்களினுடைய தனித்தன்மைகளை வீழ்த்துவது, அனைத்து இனங்களினுடைய மொழிகளை வீழ்த்துவது, அனைத்து இனங்களின் மொழிகளிலும் இருக்கக்கூடிய இலக்கியத்தை வீழ்த்துவது, அழிப்பது என்பதையே பணியாக செய்வதற்காக நடுவண் அரசாங்கத்தினுடைய பணத்தை பல்லாயிரம் கோடிகளை ஒதுக்கி அதற்கு ஒரு கடிதத்தின் வழியாகவே இந்த நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போ ஒரு கல்வித்துறை ஏற்படுத்துகிற ஒரு கடிதம். அப்போ இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போதும், அதை வைத்துக்கொண்டு எதையும் செய்வார்கள். சரி, இப்போ தமிழர்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த இந்திய பாஷா சமிதி இருக்கிறதே, அதை தமிழ்நாட்டில் ஒன்று அமைக்கணும். நடுவணர் சங்கத்தை செலவில் அமைக்கணும். இதில் இவர்கள் எந்தெந்த இடத்துலலாம் சமஸ்கிருதம்னு போட்டிருக்கிறார்களோ அதிலே எல்லாம் தமிழை கொண்டு வந்து தமிழினுடைய கணக்கு, தமிழினுடைய அறிவியல் என்றெல்லாம் செய்தால் மட்டுமே தமிழ் தப்பிக்கும், பிற இந்திய மொழிகள் தப்பிக்கும். இல்லை என்றால் இவர்கள் என்ன செய்வார்கள்? அனைத்து இந்த யுஜிசி, சிபிஎஸ்இ, என்சிஆர்டி, சில் எனப்படுகிற சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் அனைத்திலும் தங்கள் கருத்தை திணிப்பார்கள். இப்போதே உயர்கல்வியிலே இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்ற பெயராலே வேதிக் மேத்ஸ் மட்டுமே வந்திருக்கிறது என்பது நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அங்கே இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் செவியல் கிடையாது, சங்க இலக்கியம் கிடையாது. அப்போது தமிழக அரசு என்ன செய்யணும்? இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் செவியல் கால கணிதம், செவியல் கால அறிவியல் என்பதை கொண்டு வந்து இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்துக்குள்ளே அதை கொண்டுகிட்டு போயே தீரணும். அதை அனைத்து பொறியியல் மருத்துவக் கல்லூரிகளையும் அதை திணித்தே தீர வேண்டும். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் அங்கே இந்த சமஸ்கிருதம் உட்கார்ந்து கொள்ளும். அப்படி அது உட்கார்ந்து கொண்டால் தமிழ் மாணவர்கள் அதில் தோல்வியடைவார்கள். அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்காது. இப்படித்தான் இவர்கள் எப்போதுமே இந்த பின்வாசல் வழியாக உள்ளே நுழைந்து இந்தியம் என்கிற பெயராலே சமஸ்கிருதத்தை மட்டும் திணிப்பார்கள். நாங்கள் இங்கே பன்மொழியத்தை மல்டிலிங்குவசத்தை கொண்டு வருகிறோம்னு பொய் சொல்லுவார்கள். அந்த பச்சை பொய்யை வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த சமஸ்கிருதத்தை திணிப்பார்கள். இது இந்திய நாட்டில் தமிழகத்தை தவிர வேறு யாரும் இதை கேட்க மாட்டார்கள். இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் யாரும் இதை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு இதை பற்றிய இலக்கிய வளமும் இல்லை, இலக்கண வளமும் இல்லை. இவர்கள் இந்த பாரதிய ஓர்மை இலக்கணம் என்று ஒன்று உருவாக்கப் போகிறார்களாம். பாரதிய ஓர்மை இலக்கியம் என்று ஒன்று. அப்போ இந்த பாரதத்தையும் ராமாயணத்தையும் அனைத்து மொழிகளிலேயும் திணிக்க வேண்டும்.
அஷ்ராதாயி அனைத்து மொழிகளும் திணிக்க வேண்டும் என்கிற ஒரு கொள்கை வருகிற போது தமிழில் இருக்கக்கூடிய செவியல் இலக்கியம், தமிழில் இருக்கக்கூடிய இந்த தொல்காப்பியம், இவற்றையெல்லாம் இவர்கள் புறக்கணிக்கிறது அது மட்டும் இல்லை, அழிக்கிற திட்டமிடுகிறார்கள். அப்போது இந்திய நாட்டுடைய பிரதமர் ஊருக்கு போய் தமிழினுடைய சிறப்புகளை பேசுவதெல்லாம் ஏமாற்று வேலை. அப்படியானால் இந்த பாரதிய பாஷா சமிதியில் தமிழ் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். தமிழ் மட்டும்தான் இந்திய நாட்டினுடைய மொழியினுடைய மூலமாக இருந்திருக்க வேண்டும். அப்படியானால் இந்த பாரதிய ஜனதா மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரியான வேலையை செய்யும் என்பதற்கு இந்த பாரதிய பாஷா சமிதியும் அது வெளியிட்டிருக்கிற நூல்களும் உயர்கல்வியில் அது கொண்டு வரப்படுகக்கூடிய மிகப்பெரிய பேராபத்தும் நம்மை அச்சுறுத்துகிறது. இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டு மொழியியல் அறிஞர்களும் மிக கடுமையாக எதிர்த்து இந்த நிறுவனத்தினுடைய வெளியீடுகளை கொளுத்த வேண்டும். அந்த நிறுவன வெளியீடுகளை கொளுத்தினால் மட்டுமே அவர்களுக்கு ஒரு அச்சம் வரும். ஆகையினாலே இவர்கள் பாரதிய பாஷா பரிவார் என்கிற ஒரு பொய் சிந்தனையை கொண்டு வருகிறார்களே, அந்த நூலை ஊருக்கு ஊர் கொளுத்துகிற வேலையை எப்போது தமிழ்நாட்டு அரசியல் இயக்கங்கள் செய்கின்றனவோ அப்போதுதான் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தனித்தன்மையை காக்கிற ஒரு வாய்ப்பு வரும் என்கிற கருத்தை சொல்லி முடிக்கிறேன். நன்றி.